ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ஒரு ஹெல்தியான சாட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வேகட்டும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாத்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். இப்ப இதுல உள்ள ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது இதுல உள்ள காரம் எல்லாம் அந்த சக்கரவள்ளி கிழங்குல பட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை பவுல்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுல்ல சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 ஸ்பூன் சீரக பொடி, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.